கிட்டீஸ் இன்னைக்கு நம்ம டேயோடைய ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். நீங்கள் நிறைய எஃப்எஃப் சாங் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஷாட்டோட நேம் வந்து டேஸ்ட் மீ. ஓகே, வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்தியன், அதுலேயும் ஒரு தமிழியன். ஸோ நீங்கள் வந்து யூகேயில் ஒரு காலேஜில் சேர்றீங்க. அந்த காலேஜ் எப்படி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது, அதர் ஸ்டேட்ஸ், அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அந்த காலேஜில் படிப்பாங்க. லைக் கொரியன், ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகீஸ், அந்த மாதிரி எல்லாருமே அந்த காலேஜில் படிப்பாங்க. வித் அமெரிக்கன்ஸும் கூட. ஓகே, ஸோ நீங்கள் அம்மா அப்பாவை விட்டு அவ்வளோ தூரம் வந்து அந்த காலேஜில் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனில் தான் அந்த காலேஜுக்கே வந்திருப்பீங்க. உங்களுக்கு அங்கே போகவே பிடிக்காது. நான் இங்கே தமிழ்நாட்டிலே இருந்து ஏதாவது ஒரு காலேஜில் படிச்சுக்கிறேனே, நீங்கள் ஏன் அங்கே அனுப்புகிறீங்க அப்படிலாம் கேட்பீங்க. பட் வந்து உங்கள் அப்பாவுக்கும் ஃபாரினில் விட்டு உங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் உங்களை வந்து ஃபாரினில் படிக்க வைப்பாங்க. நீங்களும் அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது விருப்பமே இல்லாமல் தான் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஆனால் அங்கே உள்ளே என்ட்ரானோடனே உங்களோட கண்கள்லாம் அகல விரியுது. ஏன்னா உங்களை நோக்கி ஒரு பையன் வந்துட்டுருக்கான். அப்படியே ஷர்ட் பட்டனை கிட்டத்தட்ட 4 பட்டனை கழட்டி விட்டுட்டு அவனோட செஸ்ட்லாம் அப்படியே ஓப்பனாக தெரிகிற அளவுக்கு, லைக் அவனோட 6 பேக்கே லைட்டாக தெரியுது, அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். அதுவும் உங்களை பார்த்துக்கிட்டே. உங்களுக்கு நான் அப்படியே ஜொல்லு ஊத்தாத குறை தான். அவனை அப்படியே விழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்கள் கிட்ட வந்துட்டான். நம்மக்கிட்ட தான் பேச போகிறானா, இவன் எதுக்கு இங்கே வரான், ஐயையோ இவ்வளோ கிட்ட வரானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே படப்படப்பு அதிகமாகிட்டே போகுது. ஆனால் உங்கள் கிட்ட வந்த நொடி அவன் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போயிட்டான். அடைச்ச அதானே பார்த்தேன், அது எப்படி காலேஜுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறப்பயே இவன் நம்மளாம் வந்து பார்ப்போம், சரி ஓகே அப்படின்ட்டு போகிறப்ப தான் அங்கே எல்லாருமே ஃபிட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு, லைக் எல்லாத்துக்குமே அந்த என்ன சொல்கிறது, நல்லா ஜிம் போயிட்டு பாடிலாம் பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தா கொரியன், அந்த பக்கம் பார்த்தா சைனீஸ், இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்கன்னு. ஆஹா, சொர்க்கமே இங்கே தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. சொர்க்கமே வந்தாலும் அது யுகேவை போல வருமா அப்படின்னு பேக்ரவுண்ட் சாங்லாம் ஓடிட்டுருக்கு உங்கள் மண்டைக்குள்ளே. ஐயோ வயன், இந்த காலேஜுக்கா நீ வரமாட்டேன்னு சொன்ன, சொர்க்கமே இங்கே தானடி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் ஓட்டிட்டு அப்படியே ஜாலியாக இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அண்ட் இப்படியே வந்து உங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு லவரும் கிடச்சிட்டான். அவன் வந்து ஒரு அமெரிக்கன். பட் அவனோட கேரக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, 1 to 1 அப்படிங்கிற மாதிரி, ஒருத்தங்களுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு அமெரிக்கன் பாய் ஃப்ரெண்டை வந்து பிடிச்சிட்டிங்க. அவனும் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சுற்றிட்டுருக்கீங்க. ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் லவ் பண்ண ஆரம்பித்து 1 year ஆகிடுச்சு. அவன் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்டிமேட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவான். லைக் ஒரு கிஸ் பண்ண கூட நீங்கள் அவனை கிட்ட விட மாட்டீங்க. இது வரைக்கும் சீக்கில் தான் கிஸ் பண்ணியிருக்கான். அந்தளவுக்கு தான் நீங்கள் அவனை விட்டுறது. அவனும் சரி சரி சரின்னு பொறுமையாக தான் போயிட்டுருக்கான். பட் ஒரு நாள் வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பான். என்ன சொல்கிறது, உங்களுக்கு ட்ரிங்க்கில் வந்து எதையோ கலந்து கொடுத்து அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிருப்பான். உங்களுக்கும் அது தெரியும். பட் இருந்தாலும் சரி ஓகே, நம்ம வேணான்னு சொன்னதுனால தான், ஐ மீன் நம்ம ரொம்ப அவனை விட தள்ளி இருக்கிறதுனால அவன் இப்படிலாம் ட்ரை பண்ணியிருப்பான் போல். அவனும் நம்மளை வந்து லவ் பண்ணுறான் தானே, அவனாலையும் கண்ட்ரோலாக இருக்க முடியல போல் அப்படின்லாம் நினச்சிட்டு சரி ஓகே அவனையும் மன்னிச்சு விட்டுறீங்க. இந்த மாதிரி கேனத்தனமான ஒருத்தி யாரும் இருக்க மாட்டா, அது வேறு விஷயம். சரி ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு அவன் மேலே இருக்க அந்த காதல் உங்களோட கண்ணை மறைச்சிருச்சு. எப்படியும் நீங்கள் அந்த டேப்லெட் கலந்து கொடுத்தாங்க இல்லையா, அன்றைக்கும் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. சாரிடா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனும் சரியாக பேச மாட்டான் அவங்கக்கிட்ட. நீ வந்து ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் அதெல்லாம் பண்ண போகிறேன், சாரி அப்படிலாம் சொல்லிட்டு அவனும் வந்து உங்ககிட்ட அப்படியே இது பண்ணிடுவான். ஆனால் கொஞ்ச நாளில் நீங்களே வந்து யோசிச்சு பார்ப்பீங்க, அவனும் உங்ககிட்ட சரியாக பேச மாட்டான். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பேசுவான் பட் வந்து அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து முடிவு பண்ணிடுவீங்க, சரி ஓகே எப்படி இருந்தாலும் அவனை நம்ம லவ் பண்ணுறோம், அவன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படிலாம் யோசிச்சுட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஐ மீன் ஓகேன்னு சொல்லிவிட்டு சர்ப்ரைஸாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அன்றைக்கி நைட்டு நல்லா செம்மையாக ரெடியாகி கையில் ஒரு ரெட் ரோஸ் பண்டிலோட ஒரு பொக்கையை வச்சு அழகாக முன்னாடி போய் நின்னா உள்ளேருந்து பேபி ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது.
அடக்கருமத்தை என்னடா இது சவுண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே காதை வச்சு பார்த்தா அதை விட கேவலமாக இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஆளோட வாய்ஸும் கேட்குது. ஸோ அது 2 வாய்ஸும் கேட்டோன்னே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அவன் அவங்கள ஏமாற்றிட்டான்னு. இவனுக்காகவா நான் என்னையவே தர வந்தேன் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொக்கேவை அங்கேயே தூக்கி போட்டுட்டு அழுதுகிட்டே வேகமாக வெளியில் ஓடி வரீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்க ரோட்டில் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க அழுதுகிட்டே. இவனுக்காக நான் என்னென்னலாம் பண்ணலாம்னு நினச்சேன், எப்படிலாம் இருக்கலாம்னு நினச்சேன், கடைசியில் என்னையவே ஏமாற்றி இல்லைடா அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்டே வர அப்படியே மரத்தடியில் வந்து ஒரு டெஸ்க் போட்டிருக்காங்க, லைக் அந்த பார்க்கெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி. அதில் போய் உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க, 2 கையும் முகத்தில் வச்சுட்டு. பயங்கரமான அழுகை, கிட்டத்தட்ட சவுண்டு கூட வர அளவுக்கு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ரோட்டில் போகிறவங்க கூட ஒரு நிமிஷம் நின்று திரும்பி இவங்க தான் பார்த்துட்டு போகிறாங்க, அந்தளவுக்கு அழுதுட்ருக்கீங்க தேம்பி தேம்பி. இப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அழுக உங்கள் பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸ், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி அழுதுட்ருக்க போகிற. அதை கேட்டு திரும்பி பார்க்காமலே என்னோட மனசில் இருக்க பாரம்லாம் குறையிற வரைக்கும் அப்படின்னு தமிழ்லையே சொல்கிறீங்க. வாட் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்க அப்போ தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அங்கே ஒரு டைகர் உட்காந்துருக்கு. டைகர் அப்படின்னு நீங்கள் சொல்ல, யா மிஸ்டர் டைகர். நீங்கள் யார்? ஜஸ்ட் ஒரு வழிபோக்கன், அவ்வளோதான். நீ என்ன மிஸ்டர் டைகர்னே கூப்பிட்டுக்கலாம். ஓகே மிஸ்டர் டைகர் அப்படின்னு லைட்டாக ஒரு பேச்சுக்காக சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே தேம்பிகிட்டே இருக்கீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எதுக்கு நீங்கள் அழுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாற்றிட்டான். ஹோ, இதுக்கெல்லாமா அழுவாங்க அப்படின்னு கேட்க நீங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை கீழே குனிச்சுக்கிறான். இட்ஸ் ஓகே மிஸ்டர் டைகர், உங்ககிட்ட சொன்னதில் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது, பட் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் அடுத்த ரவுண்ட் அழுகையை தொடங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஐயோ ஏம்மா அழுகாதீங்க, ஒருத்தவங்களுக்கு ஒர்த் இல்லைன்னு தெரிஞ்சும் அவனுக்காக நீங்கள் அழுதுறது வேஸ்ட். என்னெல்லாம் கேட்டால் அவனை பற்றி யோசிக்கிறதே நினைக்கிறதே வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீங்கள் நினச்சா மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு அந்த டைகர் சொல்லிகிட்ருக்க. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு ஓகே மிஸ்டர் டைகர், நம்ம கிளப்புக்கு போகலாமா? வாட்? இல்லை, எனக்கு இங்கே கிளப் எங்கே இருக்குன்னு தெரியாது, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்களா? அது அப்படின்னு டே யோசிச்சுட்ருக்கான். ஆக்சுவலி அந்த டைகர் வந்து டே தான். டைகர்னால் எப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, லீஃப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா வெளியில், ஒரு கம்பெனிக்கு வெளியில், அந்த மாதிரிலாம் ஒரு டைகர் ட்ரெஸ்ஸில், இல்லை அந்த டெடி பியர் ட்ரெஸ்ஸில், அப்புறம் முயல் குட்டி மாதிரி ட்ரெஸ்லாம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் வந்து டே இருக்கான். இல்லை ரொம்பலாம் யோசிக்க வேணாம், ப்ளீஸ் என் கூட வாங்கலேன் எனக்கு ஒரு நாள். சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டே கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கிளப்புக்கு போனால் அடுத்த செகண்ட் நீங்கள் பாட்டுக்கு ட்ரிங்காக வாங்கி வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. டேனா ஹலோ ஹலோ மிஸ், போதும் போதும் வயன், மிஸ் வயன் போதும், நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிட்டிங்க, போதை வேறு கொஞ்சம் ஏறிக்கிச்சு, போதும் ஸ்டாப் இட், நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகணும். அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா மிஸ்டர் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்னு குடிச்சிட்டே இருக்கீங்க, ஃபுல் மொட்டா குடி. இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு உங்களோட கையை பிடிச்ச, மிஸ் வயன் ப்ளீஸ் நீங்கள் முதல்ல இங்கேருந்து இறங்குங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து உங்களை இழுக்க நீங்கள் டேங் மேலேயே வந்து விழுகிறீங்க. டேங் மேலேயே வந்து விழுந்து அவரோட ஃபேஸை நீங்கள் நிமிர்ந்து பார்க்க டேங் அப்படியே உங்களே இமைக்காமல் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா உங்களோட ஃபேஸ் அவரோட ஃபேஸ் கிட்ட அவ்வளோ கிட்ட இருக்குது. பட் உங்களுக்கு வந்து அந்த டைகர் ஃபேஸ் மட்டும்தானே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்ருக்கீங்க. டைகர் அப்படின்னு அந்த அந்த டைகரோட அந்த அதை என்ன சொல்கிறது, லைக் முடி மாதிரி இருக்கும்ல, அந்த 2 பக்கமும் கன்னத்தில் அப்படியே வச்சு தேய்ச்சிட்டு, ஹவு க்யூட், நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, ஐ லைக் யூ மிஸ்டர் டைகர் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே உள்ளுக்குள்ளே டேக்லாம் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அவரோட ஃபேஸ்லாம் கிட்டத்தட்ட ரெட் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஸ்ட்ரக்காகி நின்றுட்டுருக்கா. ஹே
அங்கே பாரு, அங்கே எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. வாங்க வாங்க மிஸ்டர் டைகர், நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, அதாவது இழுத்துட்டு போகிறீங்கன்னு தான் சொல்லணும். மிஸ் ஒயன் ஸ்டாப், நில்லுங்க. நீங்கள் நிதானமாக இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உங்களை கேப் ஏற்றி விடுறேன் அப்படின்ட்டு இங்கே கத்திகிட்ருக்கா. அதெல்லாம் காற்றுல தான் கரையுது. ஏன்னா நீங்கள் அங்கே போய் டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிட்டிங்க. டான்ஸ் ஆடுறதுனா டான்ஸ்லாம் இல்லைப்பா, சும்மா கையங்காலையும் ஆட்டிட்டு குதிச்சிட்ருக்கீங்க. எல்லோரும் உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் டே கிட்ட போய் நிற்க, அதுவும் இல்லாமல் டே வேறு என்ன சொல்கிறது, அந்த அந்த ட்ரெஸ்லேயே, அந்த டைகர் ட்ரெஸ்லேயே இருக்கார் இல்லையா, ஸோ அதனாலேயே அவரையும் கொஞ்சம் எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. டேயை வந்து அங்கே உங்ககிட்ட வந்து நிற்க, நீங்கள் டேயை பிடிச்சி எடுத்து மிஸ்டர் டைகர் கம் லெட்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போதையில் உளறிட்டே அவர் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. டேவும் உங்ககிட்ட வேறு வழி இல்லாமல்ன்ட்டு அவரும் கையை களை ஆடிட்டு ஒயன் ஒய்யன் கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் டைகர், நான் இன்னும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு வரேன். ஒயன் டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம், நான் உங்களை கேப் ஏற்றி விடுறேன், உங்களோட அட்ரஸை சொல்லுங்கள். என் அட்ரஸா? மிஸ்டர் டைகர் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு நீங்கள் இன்னும் டான்ஸ் ஆடிட்டே இருக்க. அப்படியே ஒரு எக்ஸ்டென்ட்டில் ரொம்ப போதை தலைக்கேறி நீங்கள் அப்படியே டேங் மேலேயே சாஞ்சிட்டிங்க. அதாவது அவரோட ஷோல்டரில் நீங்கள் உங்கள் தலையை முட்டி நின்றுட்டீங்க. அப்படியே உங்களோட இடுப்பில் கை போட்டு உங்களை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஒயன் ஒய்யன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒயன் எந்திரி ஒயன் அப்படின்னு கூப்பிட்டா, மிஸ்டர் டைகர் நான் தூங்குறேன், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு டேங் மேலே சாஞ்சு அப்படியே தூங்கிட்டீங்க. உங்களை அப்படி லைட்டாக குனிஞ்சு டேங் பார்க்க நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. நீங்கள் குடிச்சிருக்கிறதுனால வேறு உங்களோட கண்ணெல்லாம் செக்கப்பேறி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது உங்களை பார்க்க. அதுவும் நீங்கள் பண்ணுறதுலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா, ஸோ அதனால் இதெல்லாம் சரி வராது, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு வெளியில் வராரு. உங்ககிட்ட உங்களோட அட்ரஸை கேட்டு வாங்கிறதுக்குள்ளே பட்டாத படப்பட்டு போயிட்டாரு டியாங். ஒயன், மிஸ் ஒயன், உங்களோட அட்ரஸ் சொல்கிறீங்களா? உங்களோட அட்ரஸ் சொல்கிறீங்களா? நான் உங்களை கேப் ஏற்றி விடுறேன். என்னோட அட்ரஸா? துபாய் மெயின் ரோட், துபாய் குறுக்கு சந்து, துபாய் அப்படின்னு சொல்கிறீங்க. வாட்? எனக்கு புரியல. துபாயா? ஒயன், இப்போ நம்ம துபாயில் இல்லை, நம்ம யூகேயில் இருக்கோம். உன்னோட அட்ரஸ் சொல்லு. யூகேயில் இருக்க உன்னோட அட்ரஸ் சொல்லு. போ மிஸ்டர் டைகர், உனக்கு இந்த ஜோக்கே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நிற்கா. ஜோக்கா? ஒயன் ப்ளீஸ், இப்போ ஜோக் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் அட்ரஸ் அப்படின்னு கேட்கா. ஞாபகம் வந்துச்சு, என்னோட பேக் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி எடுத்துதா. நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் பட்டுக்க மறுபடியும் டேங்கோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டிங்க. இவனா எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டும் ஜீனும் தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஜீனில் பேக் பாக்கெட்டில் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க வேறு, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. ஒயன் ப்ளீஸ், நீங்களே எடுத்தாங்க, என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்த நீங்கள் அதுக்கப்புறம் முழிக்கவே இல்லை, தூங்கிட்டீங்களாட்டிருக்க அப்படின்னு வேறு வழியே இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி ஓகே ஆபத்துக்கு பாவமில்ல அப்படின்னு உங்களோட பேக் பாக்கெட்டில் தயங்கி அப்படி கையை விட்டுறாரு. இங்கே நீங்கள் கூசுது அப்படின்னு நீங்கள் சொல்ல, தியாங்க என்ன பண்ணுறதுனே தெரில, லைட்டாக நெளிக்க வர செய்கிறீங்க. ஒயன் அமைதியார, என்னை எடுக்க விட அப்படின்னு சொல்லிட்டு டயாங் உங்களோட பேக் பாக்கெட்லேருந்து அந்த கார்டை எடுக்கிறதுக்குள்ளேயே பாடுபட்டுட்டார். அவரோட ஹார்மோன்லாம் பயங்கர பீக்கில் வந்து நிற்குது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவரை காமாக்கவே கொஞ்ச நேரம் பிடிச்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு கேப் புக் பண்ணி உங்களை உட்கார வைக்க, நீங்கள் அப்படியே காலை பேப்பர் பேனு போட்டுக்கிட்டு படுக்கிறீங்க. அங்கே
ஷோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை சரி பண்ணி உட்கார வச்சுட்டு முன்னாடி அட்ரஸை கொடுத்துட்டு இந்த அட்ரஸில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க நீங்கள் மறுபடியும் பேப்பர் பயன்படுத்திருக்கீங்க. இப்படி போனாலும் எப்படி இவ மேலே போவா, அதுவும் அப்பார்ட்மெண்ட் வேறு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே நினச்சிட்டு நிற்கா. சார் இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கு, அங்கே ஆள் இருப்பாங்களா, கீழே வருவாங்களா அப்படின்னு டிரைவர் கேட்கா. இல்லை சார், நீங்கள் தான் கொண்டு போய் விடணும். சாரி சார், என்னால் மேலே கொண்டு போயெல்லாம் விட முடியாது, அது எங்களோட ரூல்ஸில் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ கம் வித் ஹர் அப்படின்னு சொல்ல டேயாங்கும் யோசிச்சுட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஏறிக்கிறாரு. டேயாங் உள்ளே வந்து உட்காந்த அடுத்த செகண்ட் நீங்கள் டேயாங் மேலே அப்படியே பாஞ்ச மாதிரி அவர் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை போட்டுட்டு அவரோட இடுப்பை சுற்றி கை போட்டுட்டு, அதாவது ஒரு கை வந்து அவரோட இடுப்பை சுற்றி ரேப் பண்ணியிருக்கு, இன்னொரு கை வந்து அவரோட இடுப்பு மேலே, அதாவது கால்களுக்கும் இடுப்புக்கும் நடுவில் வந்து கை ப்ளேஸ் ஆகிருக்கு. அப்படியே வந்து தோப்புன்னு போடுறீங்க அவர் மேலே கையா. டேயாங் அப்பா என்னடி பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காருங்களா. ஆனால் நீங்கள் அந்த போதையிலேயே என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட தலை அவரோட ஷோல்டர் மேலே சாஞ்சிருக்கு. அப்படியே நைஸாக உங்களோட கையை எடுத்து விட அப்படின்ட்டு மறுபடியும் அதே இடத்துல கை வைக்கிறீங்க. இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டேயாங் அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக கட்டுப்படுத்திட்டு வந்துட்டுருக்காரு. உங்களோட அப்பார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு. உங்களை அப்படியே அழகா தூக்கிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வீட்டு திறக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு பாஸ்வேர்ட்லாம் கிடையாது, கீ தான். ஸோ வயன் கீ எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கா. கீ எந்த கீ? உன்னோட வீட்டோட கீ. யார் நீ? கண்ணை திறந்து பாரு வயன் அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே அரைக்குறையாக பார்த்துட்டு மிஸ்டர் டைகர் நீங்கள் தானா? என் கீ எங்கே வச்சேன்? ஞாபகம் வந்துச்சு, என்னோட ஃப்ரெண்ட் பேக்கெட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வயன் எடுத்தா? நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே என்னடா பேக் பேக்கெட்டில் கைவிட சொல்கிறா, இப்போ என்னடா ஃப்ரண்ட் பேக்கெட்டில் கைவிட சொல்கிறா, இவ்வளோதான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. டே வயன் ப்ளீஸ், என்னால் ஃப்ரண்ட் பேக்கெட் கைவிட முடியாது, நீ எடுத்தா. நீ ஏன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் மறுபடியும் டேங் மேலேயே சாஞ்சிருக்கிறீங்க. ஐயோ கடவுளே, ஏன் இன்னைக்கு எப்படி என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடவுளெல்லாம் பயங்கரமாக திட்டிட்டு உங்களோட பேக்கெட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு கையை நுழைச்சி கீயை தேட கீ வர டேயாங் கையில் மாட்டுவனாங்குது. நீங்கள் எதுவுமே பண்ணல, அப்படி இருக்கீங்க. டேயாங்கும் இங்கேயும் அங்கேயும் கைவிட்டு பார்க்க டேயோட கை லைட்டாக இன்னும் தையில் பட்ட உடனே நீங்கள் அப்படின்றீங்க. அவ்வளோதான், இங்கே டேயாங் ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. அவரோட கை உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கு. நீங்கள் கண்ணெல்லாம் திறக்கல, அப்படியே படுத்திருக்கீங்க சாஞ்சு. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் டேயாங் இந்த சைடை பார்க்க கீ கிடச்சிருச்சு. அப்பாடா அப்படின்னு டக்குன்னு கையை வெளியில் எடுத்துகிட்டு கீ திறந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ விட்டுட்டு கிளம்பிடணுட்டே, இல்லைனா உன்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் அந்த பொண்ணு அவ்வளோதான், ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுறா, ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் போன சோகத்தில் வேறு இருக்கா, நீ ஏதாவது பண்ணி தொலைச்சி கடைசியில் அது வினையாக வந்து முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி உங்களை கொண்டு சோஃபாவில் படுக்க வச்சுட்டு உங்களோட ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு திரும்பும்போது நீங்கள் மிஸ்டர் டைகர் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிக்கா. டயாங்கும் வேகமாக திரும்ப நீங்கள் கரெக்டாக டேயாங்கோட அதாவது ஃப்ரண்ட்டில் கை வச்சு அப்படியே இழுத்து விட்றீங்க. அது அந்த ட்ரெஸ் வந்து ஜிப் இல்லையா, ஜிப் மட்டும் தானே இருக்கும், அதாவது கழுத்து வரைக்கும் ஜிப் தான் இருக்கும், கழுத்துக்கு மேலே ஒரு ஹூடி மாதிரி அந்த டைகர் இதை வந்து மாட்டியிருப்பீங்க, ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் டக்குன்னு அந்த ஜிப்பில் கை வச்சு கீழே இழுத்து விட்ருவீங்க. கிட்டத்தட்ட டேயாங்கோட ஹிப்பு வரைக்கும் அந்த ஜிப் வந்து கழன்றும். அதை பார்த்தோன்னே டேயாங் என்ன பண்ணுறாவா அப்படின்ற மாதிரி உறைஞ்சி நிற்க நீங்கள் டேயாங்கோட அந்த பாடியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகியிருக்கீங்க. ஏன்னா டேயாங்க்கு அந்த ஒர்க் அவுட் பாடி வேறு. ஆக்சுவலி அவன் இப்போ தான் ரீசெண்டாக ஆர்மி போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பான், அது ஒரு 2 months தான் இருக்கும். ஸோ அதில் வளர்த்த உடம்பு போல் பயங்கர கட்ஸோட பார்க்கவே கிச்சன் இருக்கான்.
உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கூட இந்த மாதிரி கட்ஸோ இல்லை சிக்ஸ் பேக் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவன் தொட என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக வீங்கி போன பாடி மாதிரி தான் இருப்பான். என்ன பண்ணுறது, போகிற இடத்துலாம் பரோட்டா எதிர்பார்க்க முடியுமா? சரி ஓகே இருக்கட்டும், நான் பார்த்தாவது ரசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இங்கே கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பாடியை தொட்டு பார்க்கவாது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு, மிஸ்டர் டைகர், நீங்கள் என்ன இவ்வளோ வயசாயும் இவ்வளோ சூப்பராக பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க, கேன் ஐ டச் இட் அப்படின்னு கேட்க டைம் அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தெளிஞ்சு நோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக விளக்க போகிறாரு. ஐ வாண்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நகர போன அவரோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, அதாவது ஷர்ட்டில் அந்த ஃபர் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த டைகர் ட்ரெஸ்ஸை வந்து உள்ள வந்து எதுவுமே போட்டிருக்க முடியாது. ஒரே ஒரு ஜட்டி மட்டும் தான் போட்டிருப்பாரு, அதுவும் ட்ரௌசர் டைப்பில், அவ்வளோதான். வேறு எதுவுமே போட்டிருக்க மாட்டார். ஏன்னா ட்ரெஸ் ஆல்ரெடி இந்த ட்ரெஸ் போடுறதுக்கே உள்ளே புழுக்கமாக இருக்கும், இதில் அந்த ட்ரெஸ் வேறு போட முடியுமா, சான்ஸே இல்லை, போட முடியாதுன்றதுனால வந்து இந்த ட்ரெஸ் மட்டும்தான் போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் ஜிப்பை திறந்தோடனே உள்ளே பார்க்குறப்பான்னு அவரோட பாடி ஃபுல்லாக தெரியும். ஸோ அவரும் வந்து லைட்டாக நகர போக்க நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் இழுத்து ஐ வாண்ட் டேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட உடம்புல கை வச்சு நல்லா அப்படியே பார்த்துட்டு தென் அப்படியே டக்குன்னு அவரோட வயிற்றில் வாய் வச்சிட்டிங்க. உங்களோட சூடான அந்த வாயில் இருக்க எச்சிலும் டேங்கோட அந்த ஃபர்ஸ்ட்டு கட்டில் பட டேட்டான் குறைஞ்சு போய் நிற்கிறான். வயன், இது தப்பு, நீ என்ன பண்ணுற? ஐ வாண்ட் டேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையால் அப்படியே அவரோட பாடியை அளந்துட்டே உங்களோட வாயால் ஒரு சைடு அளக்க ஆரம்பிக்கிறீங்க. டேங்கால் இங்கே சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வயன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐம் லாஸ்டிங் மை கண்ட்ரோல். இட்ஸ் ஓகே வயன், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. மிஸ்டர் டைகர், எனக்கு வேணும், அது வேணும். வாட் அப்படின்னு கேட்க நீங்கள் எந்திரிச்ச டேங்கோட நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. டேங் டக்குன்னு உங்களை விட்டு விளக்கா நீங்கள் மறுபடியும் டேங்கோட என்ன சொல்கிறது கழுத்தில் 2 சைடும் கை வச்சுட்டு காதோடு சேர்த்து பிடிச்சிட்டு அவரை உங்கள் பக்கம் இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. டேங் உங்களை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு விலகி, வயன், ஆர் யூ ஷியோர் யூ ஒன்ட் ரெக்ரெட் திஸ் ரைட் அப்படின்னு கேட்கா, எஸ் ஐ வாண்ட் நவ், ஐ வாண்ட் டேஸ்ட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. போதையில் அவ்வளோதான். இங்கே டேங் இழுத்து பிடிச்சி வச்சுருந்தா அவனோட இதை எல்லாத்தையும் உங்கள் மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறக்கிறதுக்காக வேகமாக அவனோட ஹூடியை கழட்டி போட்டுட்டு, அதாவது அந்த டைகர் மாஸ்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கழட்டி வேகமாக தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். உங்களை கிஸ் பண்ணிகிட்டே உங்களை தூக்க நீங்கள் அப்படியே டேங்கோட இடுப்பில் உட்காந்துக்கிறீங்க, உங்களோட காலை ரேப் பண்ணி. டேங்க அப்படியே உங்களை கூட்டிகிட்டு உங்களோட பெட்ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் உங்களை பெட்டில் படுக்க வைக்க நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டே சிரிச்சிட்டே, மிஸ்டர் டைகர், ஐ லைக் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. டேங்க அப்படியே உங்கள் மேலே வேகமாக ஓவராகி உங்களை வன்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவரோட கிஸ்ஸை கையீடு கொடுத்து அவரை பிடிச்சி உங்கள் பக்கம் இழுத்து அவரோட கழுத்து கண்ணம் அப்படின்னு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு கழுத்துலாம் ஃபுல்லாக ஹிக்கீஸாக கொடுத்து வச்சுருக்கீங்க. டேங்கும் நான் உனக்கு சலைச்சவன் இல்லடி அப்படின்ற மாதிரி அவரும் உங்களுக்கு ஹிக்கியாக கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலி டேங்க்கு உங்களை ஃபஸ்ட்டே பிடிச்சிருக்கும், அதனால தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ அழுகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கு வந்து சமாதானம் சொல்லிகிட்ருப்பார். அப்புறம் அப்படியே அந்த கிளப்புக்கு போக அங்கே நீங்கள் பண்ண சேட்டைகள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது லைட்டாக கோவம் வந்தாலும் டேக்கு நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே க்யூட்டாகவும் அவருக்கு பிடிச்சதாகவும் இருக்குது. தென் அப்படியே நீங்கள் அதே வேகத்தில் டேயோட ட்ரெஸ்லாம் கழட்டு போக டேயாங்கும் வேகமாக கழட்டி எழிஞ்சிட்டு அவங்க முன்னாடி வெறும் சுடர்மணி ஜட்டி விளம்பரம் வரியா அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு போஸ் கொடுத்துட்டு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் மாதிரி இருக்குது.
அப்படியே டேயாங்க உங்களோட ட்ரெஸ்லாம் கழட்ட போக நீங்களும் வேகமாக உங்களோட ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு அவர் கூட இணையறீங்க. 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக உங்களோட நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் டேயாங் தான் ஃபஸ்ட் எழுந்திரிக்கிறாரு. நீங்கள் அவரோட நெஞ்சில் அப்படியே தலையை சாய்ச்சி க்யூட்டாக படுத்திருக்கீங்க. உங்களை பார்க்க என்ன சொல்கிறது, ஒரு க்யூட்டான மயில்குட்டி மாதிரி இருக்கு. டேயாங் லைட்டாக சிரிச்சிட்டு உங்கள் தலையை லைட்டாக ரப் பண்ணிவிட்டு உங்களை அழங்காமல் எடுத்து கீழே படுக்க வச்சுட்டு டேயாங் அங்கேருந்து போயிடுறாரு. ஒரு நோட் மட்டும் எழுதிட்டு, தேங்க்யூ ஃபார் த ஸ்பெஷல் நைட் பை யுவர் மிஸ்டர் டைகர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த ஷீட்டை வந்து உங்களோட ஃபோன் கடையில் வச்சுட்டு போயிட்டாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டில் தான் எழுந்திரிச்சு தலையில் கை வச்சுட்டே அப்படியே பார்த்து அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறப்போ ஒரு பேப்பர் கீழே விழுகுது. என்னடா அது பேப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதை படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நேற்று என்ன நினச்சி அப்படிங்கிறத உங்களுக்கு லைட்டாவது புரிய வருது. டக்குன்னு நீங்கள் கீழே பார்க்க வித் அவுட்டில் இருக்கீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பெட்ஷீட் எடுத்து நல்லா உங்களை சுற்றி போத்திக்கிட்டு சுற்றி பார்க்க அங்கே யாருமே இல்லை. என்னாச்சு? டைகர் வந்தார். அவர் கூட நான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணனா? ஓ மை காட்! அவர் என்கிட்ட நேற்று நைட்டு பேசினதை வச்சே லைக் அவருக்கு ஒரு 35+, 40+ இருக்குன்னு நினச்சேனே. நான் ஒரு 35+ இருக்கிற ஆள் கூடயா இருந்தேன். சே, ஆனால் இது ஒரு நல்ல ஃபீலாக தான் இருந்துச்சு. 35+ இருக்கிறனால அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ? பட் பயங்கரம் வயன் செம்மையாக பண்ணிட்டான்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க நீங்கள். இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம். பட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒன்றா இருக்குது. தென் உங்களுக்கும் காலேஜ் டைம் ஆச்சுன்னா காலேஜுக்கு கிளம்பி போயிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஈவினிங் அதே பிளேஸ்க்கு வரீங்க. அங்கே டேயாங் இருக்கார். நீங்கள் டேயாங் பார்த்தோன்னே ஹலோ மிஸ்டர் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஹலோ வயன் அப்படின்னு சொன்னாரே தவிர்த்து அதுக்கு மேலே டேயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி உங்களுக்குள்ளே என்ன மாதிரி உறவு போயிட்டுருக்குன்னு கூட புரியல 2 பேர்த்துக்கும். ஆனால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. மிஸ்டர் டைகர், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் கொஞ்ச நாள் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, என் கூட இருப்பீங்களா? லைக் லிவிங் டுகெதர் மாதிரியும் ஆனால் இல்லாத மாதிரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல. வாட்? சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஐ லைக் எஸ்டர்டே அண்ட் நானும் என்னோடய பாய் ஃப்ரெண்ட்லேருந்து வெளியில் வரணும். நேற்று நீங்கள் கொடுத்த ஹிக்கீஸில் தான் இன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்டை வெறுப்பேற்றிருக்கேன். அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். அவன் என்னமோ பெரிய உத்தம மாதிரி என்கிட்ட பேசுகிறான். நான் தான் என்னமோ அவனை ஏமாத்திட்ட மாதிரி ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சிட்ருக்கான். பட் அவனோட கேவலமான எண்ணத்தை என்னால் வெளில கொண்டு வர முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என் கூட இருப்பீங்களா? நீங்கள் என் கூட இருந்தால் என்னோடய கவலையெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. நீங்கள் என் கூட பேசுனீங்கனாவே என் கவலையெல்லாம் பறந்து போன மாதிரி இருக்குது. இல்லை ஒயன், அது வந்து இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்ககிட்ட இருக்க டிஃபெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நான் அதை பற்றிலாம் எதுவும் நினச்சிக்கல. இட்ஸ் ஓகே ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல டேயும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் அவனை என்ன சொல்கிறது வயசானவன் நினச்சிட்டு சொல்லிகிட்ருக்கா. டேயாங் நீங்கள் வேறு எதையோ வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறாரு. தென் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் டேயாங்கும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நைட்டெல்லாம் டேயாங் உங்கள் கூட வருவார், அதாவது உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் வந்து டேயாங் கிட்ட உங்களோட அந்த டைகர் மாஸ்க்கை கழட்ட வேண்டாம், உங்களோட ஃபேஸ் கூட எனக்கு தெரிய வேண்டாம், பட் ப்ளீஸ் என் கூட இருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் சொல்லியிருப்பார். ஏன்னா டேயாங்கோட ஃபேஸ் வெளியில் தெரியாத வரைக்கும் அவர் வந்து அந்த மாஸ்க்கை கழட்டினா உங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஸோ அவர் வந்து எப்போ வேணாலும் உங்களை விட்டு போகலாம், உங்கள் கூட ஒரு கமிட்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ அதனால் டேயாங்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஒன்று டேயாங் வந்து மாஸ்க் போட்டிருப்பாரு, இல்லைன்னா அந்த டைகர் மாஸ்க் வந்து போட்டுக்குப்பார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்ககிட்ட வருவார். நைட் வந்து உங்கள் கூட வருவார், உங்கள் வீட்டுக்கு வருவார். காலையில் எழுந்திரிச்சு போயிடுவார் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே. இப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு மாதம் தான், அதுக்கு மேலே உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். இப்படி ஒரு ஆள் தெரியாத, என்ன சொல்கிறது, முகம் தெரியாத ஒரு நபர் கூட இப்படி பழகிறோமே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்டு நீங்கள் போக போக டேயாங் மேலே ரொம்பவே ஃபாண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, அவரை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். லைக் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து சொல்லிப்பீங்க அடிக்கடி,
ஜஸ்ட் இது வந்து உடம்புக்காக மட்டும்தான் நான் அவனை வந்து என் கூட வச்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் டேயாங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, அவருக்கு வயசாயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட அவருக்கும் உங்களுக்கும் 15 இயர்ஸ்க்கு மேலே 20 இயர்ஸ் கூட இருக்கலாம் ஏஜ் டிஃப்ரென்ஸு. அப்படி இருக்கிறவரை எப்படி போய் நான் லவ் பண்ண முடியும், எப்படி நான் அவரை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முடியாது, இதுக்கு மேலே இது வேண்டாம். எப்படி வந்து உங்கள் எக்ஸ் லவரை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் இது, அதை விட கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டேயாங்க பார்க்க அதே அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த இடத்துக்கு போகிறீங்க. பட் ஆனால் அங்கே டேயாங் இல்லை. அப்போ தான் ஆப்போசிட்லேருந்து அந்த டைகர் அந்த இதை போட்டுட்டு ரோடை க்ராஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் கை காமிக்க டேயாங் கிட்ட வராரு. ஆக்சுவலி டேயாங்க்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சி போயிடுச்சு. உங்களோட கேரக்டர், நீங்கள் அவர்கிட்ட பேசுகிற விதம் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டேயாங் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுன்ற ஒரு தாட்டில் தான் இருந்திருப்பார். பட் ஆனால் நீங்கள் டேயாங் கிட்ட ஆக்சுவலி மிஸ்டர் டைகர், நம்ம நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வயன், ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, எனக்கு எனக்கு தெரியும் இது முதலேருந்து தப்பு தானே. பட் இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு. பட் உங்களோட வயசுக்கும் என் வயசுக்கும் அது செட் ஆகாது. நீங்கள் ரொம்ப வயசானவங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. உங்கள் ஃபேஸை கூட நான் பார்த்ததில்ல. ஸோ ஐம் சாரி, நம்ம இதை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போக, வயன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அவரோட ஹூட்டியை திறக்கிறாரு. அந்த டைகர் மாஸ்கை கழட்டினோடனே நீங்கள் டேயாங்கை பார்த்துட்டு, ஓ டேம், எப்பட்றா நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி வாய் விட்டு லைட்டாக முனகிட்டீங்க. டேயாங் லைட்டாக சிரிச்சிட்டு, வயன் இப்போது நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கா. உனக்கு எத்தனை வயசு? ஐம் 24. யூ? எனக்கு 21. அப்புறம் என்ன, என்னை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி தெரியுதா என்ன? இல்லை, நீ அன்னைக்கு பேசினதை வச்சு நீ ஒரு 40+ இருப்பேன்னு நினச்சேன். நான் பேசுகிறத பார்த்தா 40+ல் பேசுகிற மாதிரியா இருக்கு? இல்லை சாரி, நான் அப்படி தான் நினச்சிட்டேன். சரி, ஓகே. இப்போவும் உனக்கு என்ன பிடிக்கலையா? எனிவேஸ், நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேணாம், நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி நடக்க போக உங்களோட கையை பிடிச்சி இழுத்து தான் பக்கத்தில் நிறுத்தினேன். அப்படியே உங்களை நெருங்கி நின்று உங்களோட முகத்தை பார்க்குறாரு. உங்களோட கண்களும் டேயோட கண்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலக்குது. உண்மையாகவே நீ என்னை விட்டு போக போறியா அப்படின்னு டேயாங் ரொம்பவே சோகமாக கேட்கா. உங்களுக்கு இங்கே பதில் சொல்லவே முடியல. அதுவும் டேயாங்கோட அந்த கண்ணை பார்த்துட்டு உங்களால் பதில் சொல்லவே முடியல. அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கா. வயன், உன்னால் முடியுமான்னு தெரியாது, பட் என்னால் முடியாது. ஐ லவ் யூ அட் த ஃபர்ஸ்ட் சைட். நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தப்பயே எனக்கு கூட பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உன்கிட்ட அவ்வளோ தூரம் பேசினேன். நான் யார்ட்டையுமே இந்தளவுக்கு பேசவே மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிளப்பு, அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் கூட நான் உன்னை விட்டுறதா இல்லை. உன்னை எப்படியாவது லவ் பண்ணும், இல்லைனா மேரேஜ் பண்ணி உன்னை என் கூடயே வச்சுக்கணுன்னு தான் நினச்சேன். பட் நீ அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்த. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறத பிடிக்கல தான். பட் இருந்தாலும் உன்னை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கவனிக்கலாம், நீ வேறு யாரையும் லவ் பண்ணால் உன்னைய பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணேன். பட் வயன், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ காலேஜ் மட்டும் முடி, அது போதும்.
நம்ம கடைசியில் 2 பேர் தோளும் சுருங்கி சாகிற வரைக்கும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு டியாங் கேட்கா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே டேவே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி. டியாங் உங்கள் கண்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வயன் அப்படின்னு உங்களோட ஷோல்டர் லைட்டாக ஷேக் பண்ணா. ஆ ஆ டைகர் அப்படின்னு சொல்ல. கிம் டேயாங். வாட்? என் பேர் கிம் டேயாங். கிம் டேயாங்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆ, அதோ ஆப்போசிட்டில் தெரியுது பார் பில்டிங் அப்படின்னு சொல்ல நீங்கள் திரும்பி அங்கே பார்க்குறீங்க. அதுக்கு என்ன, அந்த பில்டிங் என்னோடது அப்படின்னு சொன்னானே. வாட்? எஸ், அந்த பிஸ்னஸ் டைகோன் கிம் டேயாங் நீங்களா? ஆமாம். இது உண்மையா? எஸ். நான் காண்றது கனவா? இல்லை, உண்மைதான் அப்படின்னு சொல்லி டியாங் லைட்டாக அவங்கள பிஞ்ச் பண்ணுறாரு. ஆ, வலிக்குது. டைகர். கிம் டேயாங். ஐயோ, என்னால் இதுக்கு மேலே ஷாக் தாங்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி அங்கே பாட்டு நடக்க போக. ஏய் வயன், வயன் ப்ளீஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. மிஸ்டர் டைகர், நீங்கள் என்ன வேணால் போய் சொல்லுங்கள், அதுவும் இந்த ட்ரெஸ் போட்டு என் கூட இப்படி பழகிட்டு நீங்கள் அந்த பில்டிங்க்கு ஓனன்னு சொல்கிறீங்க. இதை மட்டும் என்னால் நம்பவே முடியாது, நான் நம்பவும் மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, உண்மையை சொன்னாவே எனக்கு போதும். எனக்கு பணம் காசுலாம் முக்கியம் கிடையாது, நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. எப்பவுமே நம்ம உழைச்சி செலவு பண்ணுறதுல வர சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே நடந்துட்டுருக்கா. டேயாங்க்கு இது ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் அவர் வேணும்னு நினச்சிட்டு இருந்தார். அதே மாதிரியே நீங்கள் கிடச்சிட்டிங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் மற்றவங்களோட பணம் காசு அந்த மாதிரிலாம் வந்து ஆசைலாம் வச்சுக்க மாட்டீங்க பெருசாக. அந்த அவங்களோட கேரக்டர், அவங்களோட மனசு, அதை மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்னு. அதனால தான் டேயாங்க்கு உங்களை பிடிச்சதே. எனக்கு தெரியும்டி நீ அப்படி இல்லைண்ணே, அதனால தான் உனக்கு என்ன பிடிக்கும். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை திரும்பி டேயாங்க பார்த்துட்டு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்புறீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்களோட கையை பிடிச்சி நிறுத்தி வைக்க. என்னன்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்க எனக்கு இன்னும் நீ பதில் சொல்ல. நான் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் தயங்கிக்கிட்டே சொல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனால் ஓகே தான் சொல்லணும் அப்படின்னு டேயாங் கொஞ்சம் டெரரா மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாரு. என்னவா இவ்வளோ நேரம் சாக்லேட் பை மாதிரி இருந்தான், இப்போ லைட்டாக ஆங்க்ரி போர்ட் மாதிரி மாறுது ஃபேஸு அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ள டைலாக்லாம் ஒல்லி விட்டுட்ருக்கீங்க. டேயாங், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. என்ன பயம்? இல்லை, நீங்கள் பெரிய ஆள், உங்களை எப்படின்னா. இங்கே பாரு வயன், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்கு நான் மிஸ்டர் டைகர் தான், ஓகே? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போவே வா, நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். வாட்? ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அப்புறம் உன் பேரண்ட்ஸ்டையும் என் பேரண்ட்ஸ்டையும் சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டேயாங் சொல்ல. உங்களுக்கு இதெல்லாம் கனவா நனவா அப்படின்னு கூட உங்களுக்கு புரியவே இல்லை சுத்தமாக. சீரியஸ்லி இப்போ வரைக்கும் உங்களால் நம்ப முடியல. ஒரே நாளில் எல்லாமே தலைகீழாக மாறுற மாதிரி இருக்கு. நீங்கள் பெரிய லெவல்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்கள கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்க இங்கே ஃபாரினில் அவங்களோட ஆசைக்காக உங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து இங்கே தள்ளியிருப்பாங்க. பட் இப்போது டே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் காலேஜில் தான் படிச்சுட்ருக்கீங்க, இந்த டைமில் போய்ட்டு ரெஜிஸ்டர் எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. என்ன யோசிக்கிற, வா அப்படின்னு உங்களை டே இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல அப்பயே இழுத்துட்டு போய் உங்களை ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு. நீங்கள் இந்த ஷாக்லேருந்தே வெளியில் வராமல் இருக்க, அந்த ஷாக்கு அதை விட உங்களை அங்கே போயிட்டு சிக்னேச்சர் போட சொல்கிறப்ப தான் கொஞ்சம் பயம் அதிகமாகும். பட் இவங்க கையை பிடிச்சிட்டு, வயன் உன் கூட நான் இருக்கேன், பயப்படாத, அவன் கூட எப்பயுமே நான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்,
அப்படின்னு சொல்லியே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உங்ககிட்ட இருந்து சைன் வாங்கிடுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ மேரிட் கப்புள்ஸ். அண்ட் நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் ஒன்றா வாழ்வீங்க. லைக் நீங்கள் ஆஃப்டர் யூஜி முடிச்சுட்டு இந்த வருஷத்தோடு நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ முடிச்சுட்டு பிஜியும் முடிச்சுட்டு அங்கேயே அண்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறப்போ உங்கள் வீட்லேயும் சொல்லி நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிப்பீங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கான மேரேஜ் நடக்கும் தமிழ் முறைப்படி. அண்ட் ஃபாரினில் தேங்கோட ஃபேமிலி முறைப்படி அவங்களோட ரிச்சுவல்ஸ் படி அங்கே ஒரு மேரேஜ் தனியாக நடக்கும். நீங்கள் நம்ம தமிழ் முறைப்படியே தாலியும் போட்டிருப்பீங்க. அண்ட் அங்கே அவங்களோட முறைப்படி நீங்கள் வந்து ரிங்கும் போட்டிருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் எங்கேயும் நம்ம ரிங் போடுவோம் இல்லையா? நிச்சயத்தப்போ வந்து ரிங்லாம் போடுவோம். அந்த ரிங்கை வந்து கழட்டக்கூடாது அப்படின்ற இது கிடையாது. இங்கே இப்படி தாலி தான் மெயின் அப்படின்ற மாதிரி அங்கே ரிங் தானே மெயின். ஸோ அதனால் அங்கே ரிங்கை கழட்ட மாட்டாங்க, இங்கே நம்ம தாலி கழட்ட மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து 2யுமே போட்டுக்கிறீங்க. அண்ட் உங்களோட 2 மேரேஜும் அழகாக க்யூட்டாக முடிஞ்சு போச்சு. இப்போது உங்களுக்கு 2 க்யூட்டான குழந்தைங்களும் பிறந்தாச்சு. லைக் ஒரு குழந்த டேயாங், இன்னொரு குழந்த உங்களை மாதிரி இருக்குது. அதுவும் ட்வின்ஸு வேறு, சொல்லவே வேணாம். டேயாங் அப்படியே அள்ளி கொஞ்சிகிட்ருக்கார் 2 குழந்தைங்களும். அவருக்கு சாதாரணமாகவே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ டேயாங் தான் ஆஃபீஸ் கூட போகிறதுக்கு இல்லாமல் வீட்லேயே ஆஃபீஸ் மாதிரி கொண்டு வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு எல்லாமே டேயாங் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட, அதாவது அவரோட ஃப்ரெண்ட் தான் வந்து மேனேஜர் மாதிரி டேக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்டுக்கு தலையில் கட்டிட்டு இவர் ஜாலியாக சுற்றிட்டுருக்கார். ஐ மீன் ஃப்ரெண்டு வந்து பார்ட்னரும் கூட, டேயாங்க்கு வந்து ஒரு மேனேஜர் மாதிரியும் ஒரு பிஏ மாதிரியும் கூட சுற்றிட்டுருப்பான். ஸோ அவன் வந்து நீ பார்ட்னர் தானடா, அப்புறம் என்ன நீ வேலையை பாரு, இனிமேல் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேயாங் வந்து இங்கே வந்துடுவார். ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம்டா அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்துட்ருப்பான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி எண்டிங். இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. இதை விட ஒரு நல்ல ஒன் ஷாட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.